ரிஷபராசி நேயர்களே, தனி கொடுத்தனம் இருக்கிறவன் தான் பொண்டாட்டிக்கிட்ட அதிகமா அடி வாங்குவான். ஆமாம் பாஸ், என்ன அடி அடிக்கிறா தெரியுமா? அதனால தான் சொல்றேன், கூட்டு குடும்பமாக இருப்பீர், உடல் நலம் காப்பீ. கல்வெட்டுல செதுக்கிற அளவுக்கு ஒரு வாசகத்தை இப்ப சொல்றியா? இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் கண்ணுல தண்ணி வச்சுக்குவாங்களாம். மிதுன ராசி நேயர்களே, பண்ணுன தப்ப மறைக்க சண்டை போடுறதுல ஆண்கள் கில்லாடி. ஆமாங்க, பண்ணுன தப்பு தப்பே இல்ல அப்படின்னு சண்டை போடுறதுல பொண்ணுங்க கில்லாடி சார். எடுபடவே எடுபடாது அப்படின்னு யதார்த்தமா பதார்த்தமா பேசுவீங்களாம். கடகராசி நேயர்களே, அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணா அவன் 2K கிட்டுடா, அந்த பொண்ணுக்கே தெரியாம லவ் பண்றவன் தான்டா 90s கிட். எமோஷனலா பேசி பல பேரை பதற வைப்பீங்களாம். கும்பராசி நேயர்களே, எனக்கு பையன் பிறந்தா நான் ஐ லவ் யூ தான் பேர் வைக்க போறேன். ஏன் அப்படி? இல்ல எல்லா பொண்ணுங்களும் அவனை டேய் ஐ லவ் யூ, டேய் ஐ லவ் யூ அப்படின்னு கூப்பிட்டாகணும். அவனாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமேன்னு நீங்க வேற லெவல்ல யோசிப்பீங்களாம். நீங்க ஒரு தெய்வ தாய் அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்களாம். விருச்சிகராசி நேயர்களே, டிபில பார்த்தா மில்க் மாதிரி இருக்கா சார், ஸ்டோரியில பார்த்தா ஐயோ சில்க் மாதிரி இருக்கா சார், அப்புறம் நேர்ல மட்டும் பாத்துறாதரா ஹல்க் மாதிரியே இருப்பாப்புல. டேய் அது ஃபேக் ஐடிடா, பையன்டா. சங்கடப்பட்டு போவீங்களாம். தனுசு ராசி நேயர்களே, அறிவாதான் பேசுவீங்கன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர் தலை சுத்துது, கண்ணெல்லாம் மங்களா தெரியுது, தொண்டை வர கரகரப்பா இருக்கு, கொரோனாவா இருக்குமோன்னு பயமா இருக்கு டாக்டர்னு நீங்க பத்திரம் போதே நைட்டு ராவா குடிச்சீங்களா? ஆமா டாக்டர், எப்படி கண்டுபிடிச்சீங்க? சலூனுக்கு வந்து என்ன டாக்டரா நினைச்சு இவ்வளவு நீ பேசிட்டு இருக்க, இன்னும் உனக்கு போதையே தெரியல, போய் படு போ அப்படின்னு அறிவா பேசி அனுப்பிச்சிருவீங்களா? மீனராசி நேயர்களே, கடன்காரங்க கிட்ட அமைதியா இருக்கணும் சார், சரி. சொந்தக்காரங்க கிட்ட மௌனமா இருக்கணும், சரி. பொண்டாட்டி கிட்ட ஊமையா இருக்கணும். டேய் அப்ப நாங்க எப்பதான்டா வாய் திறக்கிறது? சாப்பிடறதுக்கு மட்டும் தரங்க சார் போதும் அப்படின்னு வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிட்டு போவீங்களாம். சிம்மராசி நேயர்களே, டென்ஷன் ஆவீங்க அப்படின்றாங்க, காதல் கசக்கும் அப்படின்றாங்க. ஏத்து வீட்டு பொண்ணு பார்க்க அவ்வளவு அழகா இருப்பா, சாரி கட்டினா இன்னும் அழகா இருப்பா. சாரி கட்டிட்டு வந்தா, நல்லா இருக்கே சாரி, எங்க எடுத்த அப்படின்னு. சிங்கப்பூர் சில்க்ஸ் அப்படின்னா. எவ்வளோ அப்படின்னு. 3001 ரூபாய் அப்படின்னா. கட்டப்பை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன், அப்படின்னு துப்பிட்டு போயிட்டா சார். நீ எல்லாம் கட்டையில போற வரைக்கும் சிங்கிள் தான், கட்டப்பையா கேக்குற கட்டப்பை அப்படின்ட்டு போயிட்டா சார்னு காதல் கசந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுவீங்களா? கன்னிராசி நேயர்களே, இவன் ஒருத்தவன் மூஞ்ச எப்ப பாரு ஊருனே வச்சுன்னு இருக்கான். என்னவா அவனுக்கு? இல்ல கொரோனா டைம்ல எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணி விட்டாங்க இல்லையா, அதுக்கு இப்ப உக்ரைன்ல போர் நடக்குதா இல்லையா, அதுக்கு உக்ரைன்ல போற வச்சு ஆல் பாஸ் போட முடியாதான்னு கேக்குறான். புரிஞ்சுக்க மச்சான், உக்ரைன்ல நடக்கிற சண்டைக்கெல்லாம் உள்ளூர் எக்ஸாம்ல ஆல் பாஸ் போட மாட்டாங்கடா, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பேம்பர் பண்ணுவாங்களாம். கும்பராசி நேயர்களே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில சொன்னதை அப்படியே எதிர்பார்க்கிறவங்க யார் தெரியுமா? யாருங்க? இந்த மேனேஜர்ஸ் தான். கடமையை நீ செய்ய பலனை நான் வாங்கிக்கிறேன்னு நல்லா அனுபவிக்கிறானுங்கன்னு உங்களுடைய வைத்தியர்ச்சலாம் கொட்டி தீர்த்துருவீங்களா? சிம்மராசி நேயர்களே, கோவப்படுவீங்களா? ஏண்டா 25 லிட்டர் வாட்டர் கேன் விலை 30 ரூபாடா? ஆமாங்க, தண்ணி பாட்டில் எவ்வளவுன்னு கேட்டா 25 ரூபான்றானுங்கடா. நியாயமானமாடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஊரை? சின்னதா இருந்தா வாட்டர் பாட்டில்ன்றானுங்க, பெருசா இருந்தா வாட்டர் கேனுன்றானுங்க. இவனுங்களை திருத்த முடியாதுடா. மீனராசி நேயர்களே, காதல் கசந்து போன கதையை ஷேர் பண்ணுவீங்களா? என் லவருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்டி அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிருந்தேன், பதிலுக்கு ஹாய்டா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிருந்தா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். ஷாப்பிங் வித் மை மாம் அப்படின்னு சொன்னான். என்னடி ரேஷன் கடையில கூட்டமா அப்படின்னு கேட்டேன். பிளாக் பண்ணிட்டு போயிட்டா சார். இருந்தாலும் இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேது, நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சார்னு ஆதங்கப்படுவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, டக்குன்னு ஒரு செகண்ட் கண்ணை மூடினதும் யார் முகம் நமக்கு ஞாபகத்துக்கு வருதோ அவங்க தாண்டா நம்ம கடனை கொடுக்காதவங்க. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உண்மை தமிழனா இருந்தா ஷேர் பண்ணுங்கன்னு இப்பல இருந்து நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா? துலாம் ராசி நேயர்களே, லவ் பண்றதை விட கஷ்டம் என்ன தெரியுமா சார்? என்னமா இந்த லவ் பண்றவன ரூம்மேட்டா வச்சிருக்கிறது சார். இவனுங்க எழுந்தாலே காதல்ன்றானுங்க. என்ன துணி கடைக்கு ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போயிட்டு மாப்பிள பேபி பிங்க் கலர்ல சட்டை எடுத்துக்க அப்படின்றாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கடுப்பாகிற மொமெண்ட் நாளைக்கே ரூமை காலி பண்ணணும்னு முடிவு பண்றீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, வைஃபுடைய தங்கச்சியை கொண்டாடுற அளவுக்கு வைஃபை யாரும் கொண்டாடுறது இல்லையே அப்படின்ற ஒரு டவுட் எல்லா ஆண்களுக்குமே இருக்கு. அது வந்து ராஜா, பூமியை நேசிக்கிறோம் இல்லன்னு சொல்லல, அதுக்காக பூகம்பத்தை நேசிக்க முடியுமா? அப்படிதான் ராஜா நீங்க சொல்லும் போதே நீங்க ஒரு மகான்ங்க. மேஷ ராசி நேயர்களே, சார் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னமா ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்காங்க சார். ரியலி நல்ல விஷயமா இருக்கே. ஆம்புலன்ஸ்ல யாரு இருந்தா? எல்லாம் அவனுங்க சுட்டவங்க தான். கொடூரமா திட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அலர்ட்டா இருங்க. அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, இந்த சொந்தக்காரன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதும் ஒண்ணுதான், 100 இன்டர்வியூ அட்டன் பண்றதும் ஒண்ணுதான். 1000 கேள்வி கேக்குறானுங்க சார். இன்னுமா வேலைக்கு போல? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னுமா குழந்தை இல்ல?
இவனுங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியலையே சார்னு ஆதங்கப்படுவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கையில கஷ்டப்படாம கிடைச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா பிரதர்? என்னமா கஷ்டம் மட்டும்தான். கடகராசி நேயர்களே, ஐ வாண்ட் சம்மோன் ஹூ வில் நெவர் லீவ் மீ. சரி, when I say leave me அப்படின்னு சொன்னா கூட என்ன விடக்கூடாது. அதுக்கு நீ டிராபிக் போலீஸ்ல தான் மாட்டணும். அவங்க தான் நீ போறனா கூட போக விட மாட்டாங்க, ஃபைனை கட்டிட்டு தான் போக சொல்லுவாங்க. அப்படின்னு நீங்க சொல்லும்போது எங்க இருந்தா வரீங்க, நான் ஒரு மூட்ல இருக்கிறேன், இவனுங்க ஒரு மூட்ல இருக்கிறானுங்க அப்படின்னு. சிம்மராசி நேயர்களே, ஒரு வேளை சுதந்திரம் கிடைக்காம போயிருந்தா நம்ம தெருவிலேயே 4 எமி ஜாக்சன் சுத்திட்டு இருந்திருக்கோம். நான் சொல்லலப்பா, வெளியே பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்படி போற போக்குல நீங்க சொல்லிட்டு போவீங்களா, மோசமானவன் சார் அந்த பையன், அவங்ககிட்ட சேராதீங்க அப்படின்னு வாங்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்க குழந்தை மாணிக்க மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஷா மாதிரி ஏதோ ரணகலம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களா சொல்லாத வரைக்கும் தெரியாது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்து வீட்டு ஜன்னல் கூட உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு உங்க குழந்தைங்களை பத்தின ஒரு சைக்காலஜியை பெரிய வீட்டு அங்கிள் புரிய வைப்பாராம். எல்லாரும் அடடே அப்பப்பா அப்படின்னு ஃபீல் ஆவாங்களாம். விருச்சிக ராசி நேயர்களே, சார் வேஸ்டா போகுதுன்னு எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டுக்கு போயிடுச்சு சார். யூ மீன் தொப்பை? ஆமா சார். பயிர் என்ன குப்பை தொட்டியா? தேவையில்லாத குப்பையெல்லாம் உள்ள போட்டீங்கன்னா முன்னாடி வரும் தொப்பை. வாக்கிங் போறானுங்க சார், காலையில வாக்கிங்லாம் போய் முடிச்சு வரும்போது டீ கடையில 4 வடையை சாப்பிட்டு வராங்க. இவனுங்களை அப்படின்னு நீங்க பொதுவா கோவப்பட்டுருவீங்களா? தனுசு ராசி நேயர்களே, அறிவாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சார் இவர் தான் லக்கியா? லட்சுமி நாராயணன் சார், செல்லமா லக்கின்னு கூப்பிடுவோம். ஓ, இவரு பக்கியா? பக்கிரி சாமி சார். எங்க இருந்தா வரீங்க? இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம், கண்டுக்காதீங்க. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல அப்படின்ட்டு போவாங்களாம். மகர ராசி நேயர்களே, நம்ம சாவுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா சாவணும்னு ஆசை இல்ல. என்ன பண்ணலாம்? இதான் வாழ்க்கைக்கான ஃபேக்ட் தம்பி. நம்ம சுடுகாடுன்னு சாதாரணமா சொல்றோம், ஆனா அங்க போறதுக்கு அவன் சாவறான் தம்பி. தெரிக்க விடுவீங்களா? கும்பராசி நேயர்களே, ரயில்ல மட்டும்தான் பிஸ்கட் பாக்கெட்டை முழுசா சாப்பிட முடியுது. ஏன் சொல்லுங்க? ஏன் தம்பி? இல்ல நம்ம முகரையை பார்த்து ஒரு பையன் கிட்ட வர மாட்டேன்றானே. ஒருவேளை மயக்க பிஸ்கெட்டா இருக்குமோ அவனுங்களா நினைச்சுக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த சீட்டை மட்டும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியல சார். அது லோயர் பர்த் நல்ல மலை மாடு மாதிரி இருக்கிறான். அவன் வந்து சார் கால் வலி சார் அப்படின்னு சீட்டுக்கு அழுகுறான் தம்பி அப்படின்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவீங்களா? மேஷராசி நேயர்களே, அதுல பாருங்க, இந்த யூடியூபை பார்த்து சமைக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ், நாங்க நம்ம வீட்டுல எந்த பொருள் இல்லையோ கரெக்டா அந்த பொருளை தாங்க அவங்களும், அது ஆப்ஷனல் தான், தேவனா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா வேணான்றுவாங்க. அந்த மனசு இருக்கேங்க, அந்த மனசு அதாங்க கடவுள். கருத்தா பேசுவீங்க. ரிஷபராசி நேயர்களே, எங்க கஜினி பட ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? அது அசின். இது கூடமா தெரியாது? நயன்தாராவுடைய ஃபர்ஸ்ட் படம் அது. சரத்குமார் கூட ஐயா அந்த படம், இது கூட தெரியல உனக்கு? தமன்னா குஜராத்தி, தமன்னா பாட்டியா, ஓ ஃபுல் பேர் அப்படின்னு சொல்லும் போதே சரி. ஏத்த பிளாட்ல இருந்தாங்கல்ல ரேகா, அவங்க எப்ப காலி பண்ணாங்கன்னு தெரியுமா? 3 வாரம் ஆகுது. வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி போனாங்க, ராத்திரி 2 மணி இருக்கும். இதெல்லாம் ஏமா என்கிட்ட கேக்குற? நீங்க உங்க மனைவி கிட்ட கேட்க. இன்னைக்கு என் பர்த்டேடா, இன்னைக்கு என் பர்த்டே. இவ்வளவு ஞாபகம், இது ஞாபகம் இல்ல உனக்கு? என்ன நடந்திருக்கும் நான் சொல்ல வேண்டியதே இல்ல. கணவன் மனைவி இப்படி அன்பா பேசுவீங்களா?